மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது எந்த சூழல்ல இவர்களுக்கு உருவாகிறாங்க? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க ராசியாதிபதி புதன் பகவான்னு சொல்றோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே 6வது ராசி 6ஆம் இடத்தினுடைய அதிபதி, அது லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியும் சரி, ராசிக்கு 6ஆம் அதிபதியும் சரி, சில எதிரித்தன்மைகளை காமிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். இதில் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு சகஜமாக பேசக்கூடியவங்க, ஒரு தகவலை அற்புதமாக கடத்தக்கூடியவங்க, சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புதனுக்கு உண்டான புத்தி கூர்மை, அறிவாளிகள் இதெல்லாம் அந்த மிதுனத்தில் நிறைய பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புதனுடைய அந்த எல்லா ஆற்றல்களும், நகைச்சுவை, சந்தோஷம் எல்லாமே சகஜமாக அவங்கள்ட்ட அப்படி ஈஸியாக அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய சூழல்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி அவன் எதிரி அப்படின்னு தெரிஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டு போறணும்னு சில பேருக்கு சொல்லுவோம் இல்லையா? அது மிதுனத்துக்கு அற்புதமாக பொருத்தும். அது அப்புறம் எதிரின்னு தெரிஞ்சோம், உன்னை இவ்வளவு சோதிக்கிறான்னு தெரிஞ்சும், இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சோம், அவங்கள பகைச்சிக்காம சரி போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உங்க கடமையை உங்களால செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா அது மிதுன ராசிக்காரர்களால முடியும். அதே நேரத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியை சமாளிக்கிறது எப்படி? கண்ணுக்கு தெரியாத எதிரி எப்படி உருவாகுறாங்க? அந்த எதிரி உருவாகக்கூடிய நேரத்தால மிதுன ராசிக்காரர்களுடைய நேர விரயம் எப்படி காலதாமதம் ஆகுது, அவருடைய வாழ்க்கை எப்படி கஷ்டத்துல போகுது. ஏன்னா எதிரிக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா, எதிரியினுடைய என்ன அடுத்த கட்ட மூவ் என்ன, நடவடிக்கை என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட இலக்குக்கும் எல்லைக்கும் நம்மளை கொண்டு போக முடியாது. ஆனா மிதுன ராசிக்காரர்கள் யோசனைக்குனே பிறந்தவர்கள், புத்திசாலித்தனத்துக்குனே பிறந்தவங்க. அவங்களுடைய அந்த யோசனை, புத்திசாலித்தனம் தவறான முறைக்கு வழிநடத்தப்படுது. டபுள் திங்கிங் ஆகுது, ஓவர் திங்கிங் ஆகுது. அவங்களால எந்த வேலையும் செயல்பட முடியாம ஒரு இடத்துல தேங்கி தவித்து நிற்கிறார்கள் என்றால் அது மறைமுக எதிரி அவர்களை படுத்தக்கூடிய ஒரு பாடு, உளவியல் டார்ச்சர். அந்த மறைமுக எதிரிகளால் மிதுன ராசிக்காரர்கள் படக்கூடிய சிக்கல்கள் தான் அதிகமா இருக்கும்.